श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघवपादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम् पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। ஒவ்வொரு மாசமுமே திருவோண உற்சவத்தை பாதுகா சகஸ்திர தொடர் உபன்யாசம் மூலமாகவும் பாராயணாதிகள் மூலமாகவும் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த பாதுகா சகஸ்திர தொடரிலே இந்த முதல் திருவோணம் பராபவ வருஷத்து சித்திரை திருவோணம் இந்த நன்னாளிலே பாதுகா சகஸ்திரத்திலே 26வது பத்ததி யந்திரிகா பத்ததி, அதில் உள்ள விஷயங்களை நாம் பார்ப்போம். யந்திரிகா அப்படின்னா பாதுகையிலே மேலே இருக்கக்கூடிய குமிழ் என்று அர்த்தம். பாதுகையை நாம் சேவித்தோமானால் தெரியும், பாதுகானாலே பாதத்தினுடைய ஒரு ரக்ஷா. அதாவது நடக்கும்போது பெருமாள் அப்படி சஞ்சாரமாக நடக்கும்போது கல்லு முள்ளெல்லாம் குத்தாமல் இருப்பதற்காக பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாதுகைக்கு இருக்கு. அதனால பாத ரக்ஷா, கல்லு முள்ளெல்லாம் குத்தாமல் பாதத்தை காப்பாற்றுகிறபடியினாலே பாத ரக்ஷா என்று பெயர். ஆனால் இந்த பாதுகையை காலில் திருவடியில் சாற்றிக் கொள்ள வேணும் அல்லவா? அப்போ அதுக்கு மேல குமிழ் இருக்கணும். அந்த குமிழ்ல இந்த விரல்களை சேர்த்து, குறிப்பாக அந்த கட்டை விரலும் கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரல், அந்த ரெண்டுக்கும் நடுவில் அந்த குமிழ் வரும்படியாக திருவடியிலே அந்த பாதுகையை சேர்த்து கொண்டு அப்படி நடப்பார்கள். அதுதானே இன்னைக்கும் வழக்கம். ஆகையினால அப்படி அந்த யந்திரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமிழ் இல்லை என்றால் பாதுகை சாத்தி கொண்டு நடக்க முடியாது, கஷ்டம். அதனால பாதுகையில முக்கியமான ஒரு அவயவமாக இருக்கக்கூடியவர் யந்திரிகா அப்படிங்கிறவர். பாதுகையிலேருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கும் அந்த யந்திரிகாவுக்கு மேல ஒரு குமிழ், அது நம்ம கால் வழுக்காம இருக்கணும், இல்லாட்டா எம்பெருமான் நடக்கும்போது அவனுடைய திருவடி வழுக்காம இருக்கணுங்கிறதுக்காக மேல ஒரு காய் ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு காய் வச்ச மாதிரி இருக்கும். சுவாமி தேசிகன் அத தாமரை பூவிலே இருக்கக்கூடிய ஒரு கிழங்குன்னு சொல்லுவான், அந்த மாதிரின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் நீளமாக இருக்கும், திருவடியிலே கட்டை விரல் பக்கத்திலே சாற்றிக் கொள்வார்கள். அதனால அந்த யந்திரிகாவை பற்றியான ஒரு பத்ததி 10 ஸ்லோகம் தான் இருக்கு, யந்திரிகா பத்ததியின் பெயர். இதற்கு முன்னாடி 25வது பத்ததி சன்னிவேச பத்ததி. பாதுகையினுடைய சன்னிவேசம், பாதுகையினுடைய அமைப்பு அழகாக இருக்கிறது. ஏன்னா பாதுகைனா வெறுமை இல்லை, அவர் நின்று சேவிக்கும் போது ரொம்ப அழகா சேவை சாதிக்கிறார். அவர் எப்படி வளைஞ்சிருக்கார், எப்படி திருவடிக்கு பொருத்தமா இருக்கார், அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். பாதுகையினுடைய அழகுன்னு சொல்லும் போது யந்திரிகாவுக்கும் முக்கியமான பங்கு உண்டு. ஏன்னா அந்த குமிழும் அழகா இருந்தாதான் அந்த பாதுகைக்கு அழகு சேரும். அப்படி அந்த குமிழ் என்பது தானும் பாதுகைக்கு அழகு சேர்த்து கொண்டு அதன் மூலமாக திருவடிக்கும் அழகு சேர்த்து கொண்டு இந்த யந்திரிகா இருக்கிறது. அதுல உள்ளுக்குள்ள இன்னும் சில சூக்ஷ்மமான அர்த்தங்கள் கூட இருக்கின்றன. அவையெல்லாம் சொல்லும்படியாக இந்த பத்ததி யந்திரிகா பத்ததி இப்பொழுது ஆரம்பம். முதல் ஸ்லோகம். உதக்ரயந்திரிகாம் வந்தே பாதுகாம் என் நிவேசனாத் உபரியபி பதம் விஷ்ணோஹ பிரத்யாதிஷ்ட பிரசாதனம்.
உதக்ர யந்திரிகா, யந்திரிகானவர் மேல இருக்கார், மேல ஆகாசத்தை நோக்கி இருக்கார். பாதுகையிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடியவர் யந்திரிகா அப்படிங்கிறவர். இவர் பாதுகைக்கு ஒரு ஆபரணம் போல இருக்காராம். உபரியபி பதம் விஷ்ணு, பாதுகைக்கு மாத்திரம் இல்ல, திருவடிக்கு, எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆபரணம் எது அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோமே. திருவடிக்கு என்ன ஆபரணம் இருக்க முடியும்? பாதுகை தான் திருவடிக்கு ஆபரணம். வேற திருவடியில என்ன ஆபரணம் இருக்கும்? கைகள்லனா பல ஆபரணங்கள் ஏதாவது சாத்திப்பாலா இருக்கும். திருவடியில மேல கணுக்கால்ல இருந்து ஆபரணங்கள்லாம் இருக்கும். ஆனால் திருவடி கீழே அடித்தளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த திரு அடித்தளத்துல என்ன ஆபரணம்? ஏன்னா பாதுகா தான் ஆபரணம். பாதுகையே ரக்ஷையாவும் இருக்கார், அவரே ஆபரணமாகவும் இருக்கார். சரி, திருவடியுடைய மேல் பாகத்துல அந்த விரல்கள் பக்கம்லாம் அங்கெல்லாம் என்ன ஆபரணம்னா அங்கேயும் பாதுகை தான் ஆபரணம். அதுக்காக தான் யந்திரிகா இருக்கார் பாதுகையில. அந்த குமிழ் மேல ஆபரணமா இருக்கு, பாதுகையினுடைய தலம் இருக்கும் இல்லையோ அது கீழே ஆபரணமா இருக்கு, குமிழானது மேல ஆபரணமா இருக்கு. ஆக திருவடிக்கு மேலும் கீழுமாக ஆபரணமாக இருக்கக்கூடியவர் பாதுகை. அப்படிப்பட்ட பாதுகையை சேவிக்கிறேன். உதக்ரயந்திரிகாம் வந்தே பாதுகாம் என் நிவேசனாத் உபரியப்பி பதம் விஷ்ணோஹோ, விஷ்ணுனுடைய பதமானது திருவடியானது உபரியப்பி மேலே கூட பிரத்யாதிஷ்ட பிரசாதனம், அலங்காரம் தேவையில்லை, ஆபரணம் தேவையில்லாமல் இருக்கு. பெருமாள் திருமேனில அங்கங்க ஆபரணம் சமர்ப்பிக்கலாம், ஆனா திருவடிக்கு மேல போய் என்ன ஆபரணம் சமர்ப்பிக்கிறது அப்படின்னா ஆபரணமே வேண்டாம். இதான் யந்திரிகா இருக்காரே, இவரே தானே ஆபரணம். பிரத்யாதிஷ்டானா வேண்டாம், ஆபரணம் தேவையில்லை. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா அப்படிங்கிற ரிஷிமாவதாரத்துல தசாவதார ஸ்தோத்திரத்துல ஆயுதங்களே தேவையில்லை அப்படின்னு ரிஷிமன் அவதாரம் பண்ணாராம். ஏன்னா நகந்தானே ஆயுதம். அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியில அங்கங்க திருவாபரணங்கள்லாம் சமர்ப்பிக்கிறார். கிரீட்டம் கூட சூடாவதம்ச மகர, கிரீட்டத்துல இருந்து ஆரம்பம், சிரஸ்ல கிரீட்டம், அப்படி சிரஸ்ல, அப்படி முகத்துல, அப்படி கழுத்துலன்னு ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வர்றாரு ஸ்ரீபாஷ்யக்காரர். கிரீட மகுட சூடாவதம்ச, சூடாவதம்சங்கிற நெத்தியில, மகர குண்டல காதுல, கிரைவேயக திருமார்பல, மகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர, கேயூரன கையில வளை, கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப தோல் வளை, கை வளையெல்லாம் இருக்கு, ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபெல்லாம் திருமார்பல, முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி, பீதாம்பரம் ஒட்டியானம் இதெல்லாம் இடுப்புல திருவாபரணங்கள், திருவிடையிலே நூபுராதி, நூபுரம் அப்படிங்கிறது திருவடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கணுக்கால்ல இருக்கக்கூடிய திருவாபரணம். அதோட முடிஞ்சு போச்சு. நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா, இந்த கத்தியத்திரயத்துல இந்த ஒரு சூர்ணிகையில பெருமாள் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் இருக்கிற திருவாபரணங்கள்லாம் சொல்லிருக்க. அதுல பாருங்க, நூபுரத்தோட சலங்கையோட முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அடித்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவடி தளத்துக்கு ஆபரணமா என்னன்னு கேட்டா பாதுகைதான் ஆகும். கீழையும் ஆபரணமா இருக்கும், மேலையும் யந்திரிகா இருக்கிறபடினால ஆபரணமா இருக்கும். அதனால ஏன் அந்த ஆபரணத்தை சொல்லல அப்படின்னா, பாதுகை இருக்கும்போது வேற ஆபரணம் எதுக்கு அப்படிங்கிறாங்க பக்தர்கள்லாம். பகவத் ராமானுஜர்லாம் என்ன சொல்றாருன்னா, பாதுகை காட்டிலும் உயர்ந்த திருவாபரணம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? பாதுகை தான் திருவடிக்கு ஏற்ற பொருத்தமான அழகான திருவாபரணம் அப்படின்ட்டாராம். எப்பவுமே இந்த பாதுகையானவர் திருவாபரணமாவும் இருக்க, ரக்ஷகமாவும் இருக்க, ஆயுதங்கள் மாதிரி சங்க சக்கர ஆயுதங்கள்லாம் ஆபரணமாவும் நம்ம சேவிக்கலாம், ஏன்னா அழகா இருக்கிறபடினால. ஆயுதங்களாகவும் நம்ம சேவிக்கலாம், ஏன்னா ரக்ஷகமா இருக்கிறபடினால. அந்த மாதிரி திருவடிக்கு வேற, நீங்க சிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய ஒவ்வொரு திருமேனில ஒவ்வொரு அவயவத்துக்கும் நீங்க திருவாபரணம் சாத்துங்கோ, ஆனால் திருவடிக்கு பாதுகேதான் அவருக்கு திருவாபரணம் மேலும் கீழுமாக அப்படின்னு இருக்கக்கூடியவர். அடுத்த ஸ்லோகம். பிரசபம் பிரதிருத்திய கண்டகாதீன் பவதி சௌரி பதாம்புஜா ததஸ்தாத் சரணாவனி தாரயத்யமுஷ்மின் உச்சிதச்சாயம் உபரியபி பிரதீகம். பாதுகையானவர் பாத ரக்ஷ பண்றவர், திருவடியை ரட்சிக்கிறவர். எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னா, கீழே
திருவடிக்கு கீழ் தளத்துல பாதுகையானவர் கல்லு முள்ளெல்லாம் குத்தாதபடியாக அப்படி இருந்து கொண்டு ரட்சிக்கிறார். இது நமக்கு தெரியும். ஆனா ரட்சணம்னா கீழே இருந்து ரட்சணம் பண்ணா போருமா? மேல திருவடிக்கு மேல் பாகத்துல ரட்ச பண்ண வேண்டாமா அப்படின்னா, மேல் பாகத்திலையும் ரட்ச பண்றதுக்காக தான் இந்த குமிழானவர் இருக்க. அந்த குமிழுடைய ஒரு சாயா நிழல் கொடை பிடிச்ச மாதிரி இருக்காராம். பெருமாளுக்கு சின்னதாக கொடை பிடிப்பா. சில சமயம் காஞ்சிபுரம் மாதிரி ஊர்ல பெரிய கொடை இருக்கும், ஸ்ரீரங்கம் மாதிரி ஊர்ல சொர்ணத்துல கொடை சின்ன கொடை இருக்கும். உபச்சாரத்துக்காக சமர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி உபச்சார கொடை சமர்ப்பிக்கிறாராம். பாதுகையே கீழே இருந்து ரக்ஷ பண்ற மாதிரி மேலே இருந்து உபச்சார கொடை சமர்ப்பிக்கிறார். உச்சித சாயம், உச்சிதமான ஒரு நிழல் அதை கொடுக்கறான்னு அர்த்தம். சாயங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், நிழல்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆக அந்த திருவடிக்கு ஏத்த மாதிரி அழகாவும் இருக்கணும், நிழல் கொடுத்தா மாதிரியும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக உபரிய பிரதீகம், மேலையும் பாதுகையானவர் இந்த குமிழ் அப்படிங்கிற ஒரு அவயவத்தை வச்சுருக்க, அதன் மூலமாக பெருமாளுக்கு சோபையை கூட்டுகிறார், பெருமாளுக்கு அவர் ரக்ஷையை கூட்டுகிறார். முரபின் மணிபாதுகே த்வதீயாம் அனகாம் அங்குலி யந்திரிகாம் அவைமி ஸ்வயமுன்னமிதாம் பிரதேசினீம் தே பரமம் தெய்வதம் ஏகமித்ரிசந்தீம். இந்த குமிழானவர், பாதுகையில இருக்கிற குமிழானவர் திருவடியில விரல்களுக்கு நடுவுல இருக்கார். குறிப்பாக கட்டை விரலுக்கும் அதற்கு அடுத்த இருக்கிற விரலுக்கும் இரண்டுக்கும் நடுவுல அந்த குமிழை வைத்துதான் பாதுகையை சாற்றிக் கொள்வார்கள். அப்ப அந்த குமிழை பார்த்தால் அவர் இந்த ஆள்காட்டி விரல் போல இருக்காராம். நம்ம கையில ஆள்காட்டி விரல், கட்டை விரலுக்கு அடுத்த விரலுக்கு ஆள்காட்டி விரல் பேர். அந்த மாதிரி திருவடியிலையும் கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரல் அது கிட்டத்தட்ட ஆள்காட்டி விரல் வச்சுக்கோங்க. அது ஆளை காட்டாது. ஆள்காட்டி விரல்னா ஏன் பெயர்னா ஆளை காட்டும். அது எதிர்க்க இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிற விரலை நீட்டி தானே நீ அப்படின்னு சொல்றோம். அதனால ஆளை காட்டுகிற அப்படின்னாலே ஆள்காட்டி விரல் அப்படின்னு பெயர். இல்ல தன்னை சொல்லச்ச கூட நான் அப்படின்னு அதை வச்சு சொல்லிப்பான். அப்ப திருவடியில அதெல்லாம் கிடையாது. ஆனால் இவர் என்ன பண்றாரா, பாதுகையானவர் அப்படி விரலை அப்படி நீட்டி வச்சுட்டு இருக்கார் மேல. அதாவது எதிர்க்க இருக்கவாளை காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆள்காட்டி விரலை படுக்க வைக்கணும், சாட்சி வைக்கணும். சாட்சி வச்சு எதிர்க்க இருக்கவாளை காமிக்கணும். அதே ஆள்காட்டி கையில சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்போ. அதே கையில இருக்கிற ஆள்காட்டி விரலை நான் மேல ஆகாசத்தை நோக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஏகம், ஒண்ணுன்னு அர்த்தம். ஒண்ணுதான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்படி நாம வைப்போம். மற்ற 4 விரலையும் அடக்கிண்டு அந்த ஆள்காட்டி விரலை மாத்திரம் நாம் மேல ஆகாசத்தை நோக்கி வைத்து ஒண்ணுதான் அப்படின்னு காமிப்போம் இல்லையா? ஒண்ணுங்கிறதுக்கு தான் அப்படி காமிக்கிறோம். இதை பார்த்தோம்னா சில சமயம் கோயில்கள்ல துவாரபாலகர்கள்லாம் அந்த மாதிரி கை விரலை நீட்டி ஒண்ணு அப்படின்னு காமிப்பா. துவாரபாலகெல்லாம் ஏன் சுவாமி இப்படி கையில அப்படி விரலை நீட்டி ஒண்ணுன்னு வச்சுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா, தேவன் ஒருவனே அப்படின்னு காமிக்கிறாளாம். அவெல்லாம் எம்பெருமான் ஒருவனே தான் தேவன், அவனை சேவிக்கிறதுக்கு நீங்க உள்ள போங்கன்னு நமக்கு அனுமதி கொடுக்குற அவெல்லாம். துவாரபாலகால சேவிச்சுட்டு தான் போகணும், சேவிக்காம போகக்கூடாது. கோயிலுக்குள்ள போகச்ச விஸ்வக்சேனர், துவாரபாலகர், கருத்மான் இவெல்லாம் சேவிச்சுட்டு தான் போவோம். அப்படிதான் கோயில் அமைப்பே இருக்கும். அவளை சேவிக்காம நம்மளால போக முடியாது. அவ கண், அவ கடாட்சம் படாமல் நம்ம உள்ள போக முடியாது. அவ ஒருவனே அப்படின்னு காமிச்சுட்டு இருப்பா. இப்படி அந்த மாதிரி பாதுகையானவர் பார்த்தா நானும் ஒருவனையும் காமிக்கணும். துவாரபாலகர்கள் காமிக்கிற மாதிரி ஒருவனே அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்றார், அந்த திருவடியில இருக்கிற கட்டை விரல் பக்கத்துல இருக்க விரலை உயர்த்த முடியாதோ இல்லையோ, அதனால பாதுகையானவர் என்ன பண்றார், அவரே அந்த விரல் மாதிரி ஆகி அவரே ஆகாசத்தை நோக்கி மேல இருந்து ஒண்ணுன்னு காமிக்கிறார். அதுதான் அந்த குமிழ் அப்படிங்கிறது. கையில ஆள்காட்டி விரலை மேல காமிச்சு வைக்கிற மாதிரி திருவடியில இருக்கிற ஆள்காட்டி விரலை உயர்த்தி வைக்கிற மாதிரியான ஒரு நிலையிலே இந்த குமிழ் இருந்து தேவன் ஒருவனே அப்படிங்கிறார். ஜிதந்த இதிவாதினோ ஜெகதனுகிரகே ஜாகிரதுன்னு வரும். அபீதி ஸ்தவத்துல அழகா ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரங்கநாதனை பத்தி சொல்லச்ச முன்னாடி துவார பாலகர்கள்
அப்புறம் இந்த கோயில்ல கோயில் காப்பாளர்கள் அப்படிலாம் சில பேர் கழியும். அவெல்லாம் என்ன பண்றாளாம், அச்சிந்திய பல விக்ரமாக துவமிவ ரங்க சம்ரக்ஷகாக ஜிதந்த இதிவாதினோ ஜெகதனுகிரகே ஜாகிரதி. நமக்கெல்லாம் ரக்ஷகனா இருக்கிற ரங்கநாதனை ரக்ஷணம் பண்றாளாம். அவெல்லாம் துவாரபாலகள்லாம் அவெல்லாம் ஜிதந்தேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் எப்பவும் எம்பெருமான் கிட்ட. ஜிதந்தே உமக்கு ஜெயம், உமக்கு ஜெயம். ஏன்னா இவா இருக்கச்ச இவாளை மீறி யாரும் உள்ள போக முடியாது. அப்போ உமக்கு ஜெயம், உமக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரங்கநாதனை ரட்சிக்கிறது மூலமாக ஜெகத் அனுகிரகே ஜெகத்தை எல்லாம் அனுகிரகம் பண்றான். ஏன்னா பெருமாள் நமக்கு கொடுக்குறாவா தானே, அதனால ஜெகத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்றான். அந்த மாதிரி பாதுகையானவர் நமக்கு கையை, அதாவது அந்த விரலை உயர்த்தி ஒண்ணுன்னு காட்டுகிற முறையிலே அந்த குமிழ் மூலமாக தேவன் ஒருவன், ரங்கநாதன் ஒருவனே அப்படின்னு காமிக்கிறார். ஸ்வயம் உன்னமிதாம் பிரதேசினின் தேன், பிரதேசினின் பெயர் ஏன்னா காமிக்க ஆள் காட்டிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல பிரதேசினின் பெயர். பரமம் தெய்வத்தம் ஏகம் இத்திரிச்சந்தீம், பரமம் தெய்வத்தம் ஒண்ணுதான், நீங்க உள்ள போங்க, அவர் தான் உள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லுகிறாராம் பாதுகை இதன் மூலமாக. அதனால அனகாம் அங்குலி யந்திரிகாம் அவைமி, அதனால விரலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த குமிழானவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கார். 4வது ஸ்லோகம். சததே மணிபாதுகே த்வதீயா பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா பரமம் புருஷம் பிரகாசயந்தி பிரணவஸ்யேவ பரேயமர்த்தமாத்ரா. இந்த பாதுகையினுடைய சன்னிவேசத்தை பார்த்தா முன்னாடி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், பிரணவம் மாதிரி இருக்க. ஓங்காரத்தை எழுதினா அப்படிதான் இருக்கும். மேல அப்படி ஆரம்பித்து நடுவுல குறுகி மறுபடியும் கீழே பெருசா இருப்பார். பிரணவம் மாதிரி இருக்க, ஓங்காரம் மாதிரி இருக்க அப்படின்னார். இப்ப அதுக்கு மேல குமிழ் இருக்காரு இல்லையா, அவர் அந்த ஓங்காரத்துக்கு மேல வச்ச புள்ளி மாதிரி இருக்கார். ஏன்னா ஓன்னு எழுதின பிறகு இம்மு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த இம்முக்கு மேல ஒரு புள்ளியை வச்சாகணும் இல்லையா. அதனால அந்த ஓமுக்குள்ளேயே அந்த புள்ளியை அடக்கமா சில இடத்துல போட்டிருப்பா, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்போ பாதுகையே ஓங்காரம் மாதிரி இருக்க, ஓங்காரத்தை வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்க. அதுக்கு மேல இந்த குமிழ் அப்படிங்கிற மு அப்படின்னு சொல்ற புள்ளி வச்ச மாதிரி அவர் இருக்கார். மொத்தமா சேர்ந்து பிரணவம். பிரணவஸ்யேவ பரேயம் அர்த்த மாத்திரம், அதுக்கு அர்த்த மாத்திரா, அதாவது மாத்திரான அளவு. இந்த ஓங்காரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லச்ச ஓன்னு நீட்டி சொல்லலாம். 3 மாத்திரை இருக்கு அதுக்கு. 3 செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இல்ல, அது செகண்டை காட்டில ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு செகண்ட்லயே நிறைய பாகம் இருக்கு நமக்கு தெரியும். அப்படி 3 இது நீட்டி சொல்லணும். திரிமாத்திரா 3 மாத்திரை சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அர்த்த மாத்திரா, அரை மாத்திரை அது. அப்ப நீட்டி சொல்லி அப்படின்னு முடிச்சுடணும். அதுக்கு அர்த்த மாத்திரா அப்படின்னு பெயர். இதை பத்தி வேதத்துல நிறைய சொல்லியிருக்கு. பிரணவம் 3 மாத்திரை பிரணவத்தினாலே எம்பெருமானை ஜபம் பண்ணுவார்கள், எம்பெருமானை தியானம் பண்ணுபவர்கள். இதை பத்தி பிரம்ம வித்தியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காள். சீவாசியத்திலும் விசாரம் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல அதர்வ சிகா அதுல அழகா சொல்ற, யா அவசானே சதுர்த்தி அர்த்த மாத்திரா சா புருஷ தேவத்யா. அந்த அவசான கடைசியில ஒரு அரை மாத்திரால ஒரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது புருஷ தேவத்யா, அது பரமபுருஷனை காமிக்கிறதாம். அதுக்கு தேவதை ஒண்ணுக்கும் ஒரு தேவதை உண்டு. அதுக்கு புருஷனான பரமபுருஷனான எம்பெருமான் தான் தேவதை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வச்சு நீங்க சொல்ற பரமம் புருஷம் பிரகாசயந்தி, பரமபுருஷனை காமிக்கிறதா. பிரணவஸ்யேவ பரேயம் அர்த்த மாத்திரா, பிரணவத்தினுடைய அர்த்த மாத்திரா கடைசியில இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த குமிழானவர் இருக்கார். இந்த அர்த்த மாத்திரா எப்படி பரமபுருஷனை காமிக்கிறது, அந்த மாதிரி இவரும் என்ன பண்றான்னு கேட்டான்னா, அப்படி மேலதானே இருக்கார். நாம பாதுகையை சேவிச்சோம்னா இவர் மேல பாருங்கோ அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. இங்க சேவிச்ச மேல பாருங்க, மேல பெருமாள் இருக்காரு பாருங்கோ அப்படின்னு நமக்கு அந்த விரலை உயர்த்தி நமக்கு காமிக்கிற மாதிரியாக இவர் இருக்கார். அதனால பரமபுருஷனை காண்பிக்கிறவர். அந்த பிரணவத்துல இருக்கிற அர்த்த மாத்திரையும் பரமபுருஷனை காமிக்கிறார், இவரும் பரமபுருஷனை காண்பிக்கிறார். அதனால ஓங்காரத்துல கடைசியில ஒரு புள்ளி வச்சா மாதிரியான நிலையில இருந்து கொண்டு
பரமபுருஷனை நமக்கு காண்பித்துக் கொண்டு சேவை சாதிக்க வைத்துக் கொண்டு இவர் விசேஷமாக இருக்கார். அதனால ஸ்வதத்தே மணிபாதுகா துவதீயா, அதனால ஸ்வதத்தேனார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. விசித்ரான்னு போடுற பாருங்க. பதசாகாயுக யந்திரிகா விசித்ரா. பதசாக்கான விரல்கள், விரல்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த யந்திரிகா குமிழானது விசித்திரமா இருக்கு, அழகா இருக்கு, எனக்கு பிடிக்கும்படி இருக்கு, பரமபுருஷனுக்கு பிடிக்கும்படி இருக்கு, எனக்கும் பிடிக்கும்படி இருக்கு. ஏன்னா இது சேவிக்கும் போது அந்த பிரம்ம வித்யாலாம் ஞாபகம் வருது. 5வது ஸ்லோகம். அனுயாத மனோரத முராரேஹ பவதி கேலி ரதஸ்ரீயம் ததாதி சரணாவனி யந்திரிகா தவைஷா தனுதே கூபர சம்பதம் புரஸ்தாத். இந்த பாதுகையை பார்க்கும்போது ஒரு தேர் மாதிரி இருக்காராம். கேலி ரதம், சஞ்சாரத்துக்காக சின்னதா ஒரு தேர் வச்சிருந்து பெருமாள் சஞ்சாரம் பண்ண வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? குட்டி தேர், கோயில்ல இருக்கிற பெரிய பெரிய தேர்லாம் இல்ல, அதெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து இழுத்தாதான் இழுக்க முடியும். பெருமாள் தானா ஓட்டின்னு போரும்படியாக சஞ்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர் ஒண்ணு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பாதுகை. ஏன்னா பாதுகையில தான் சஞ்சாரம் பண்ற, அதனால பாதுகா தான் கேலி ரதம் அப்படிங்கிற. கேலி ரதம்னா விளையாட்டா இருக்கக்கூடிய ஒரு தேர். எம்பெருமானுக்கு கேலி ரதமா பாதுகை இருக்காரு. இந்த கேலி ரதங்கிறத பல இடத்துல தேசியம் சொல்லிருக்கார். கருத்மான சொல்லச்ச கூட கேலி ரதம் சொல்லிருக்கார். ஆஞ்சநேயர் சொல்லச்ச கூட கேலி ரதம் சொல்லிருக்கார். ஏன்னா ராமாயணத்துல அவரதா ரதமா வச்சுன்னு பெருமாள் மேல இருந்தார் அப்படின்னு ஆஞ்சநேயர் அனுமந்தவான மாதிரி சேவைன்னு தெரியும் நமக்கெல்லாம். அந்த மாதிரி பாதுகையானவர் கேலி ரதம். வாகனங்கள்லாம் இல்லாம இருக்கச்ச இவர் தானே வாகனம். அதனால பாதுகையானவர் கேலி ரதமா இருக்காரு அப்படின்னு. மேல யார் இருக்காருன்னா, தேர்ல யார் போகணும்னு ஆசைப்பட்டு தானே தேர்ல போறான். அவெல்லாம் மனோரதத்துல போறாளாம். அனுயாத மனோரத முராரேகே. மனோரசம்னு ஒண்ணு உண்டு. மனசே தேர் மாதிரி, எங்க வேணா போலாம், ஜாலியா கற்பனை பண்ணிட்டு போலாம்னு அர்த்தம். மனசு என்னும் தேரில் ஏறி உலாவின் இருக்காருன்னா கற்பனையில போயின்னு இருக்காருன்னு அர்த்தம். பெருமாள் அந்த மாதிரி சங்கல்பிக்கிறார். கற்பனையில எத்தனையோ பேர் அனுகிரகம்னு நினைக்கிறார். உடனே ஒரு தேர்ல ஏறிக்கிறார். அதுதான் பாதுகைங்கிற தேர். பாதுகைங்கிற தேர்ல பெருமாள் இருக்கார். அவருக்கு பின்னாடி அவருடைய மனோரசம், அவருடைய சங்கல்பங்கள்லாம் வருது. அதை யார் யாருக்கு என்னென்ன அனுகிரகம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். அப்ப பாதுகையானவர் தேரா இருக்கார். ஆனா ஒரு தேர்னு இருந்தா அந்த தேருக்கு நுகத்தடி மாதிரி ஒண்ணு இருக்கணும், மொத்தத்தில் ஒரு ஆணி ஒண்ணு இருக்கணும். அது இருந்தாதான் தேர் ஒழுங்கா விடும். அப்போ அந்த நுகத்தடி ஆணி மாதிரி இருக்கக்கூடியவர் தான் இந்த குமிழானவர் அப்படின்னு. அது இல்லாட்டா தேர்க்கு வந்துடும் மொத்தமா. அந்த மாதிரி என்ன அர்த்தம் கேட்டான்னா, பெருமாள் பாதுகை சாத்தின்னு அழைச்ச பெருமாள் தடை இடறி விழாமல்லாம் இருக்கணும்னா இந்த குமிழ் இருந்தா தானே முடியும், இல்லாட்டா முடியாது இல்லையோ. ஒரு தேர் போகணும்னா அந்த ஆணி இருந்தாதான் அந்த தேர் ஒழுங்கா போகும். நுகத்தடி ஆணி, அந்த ஆணி இல்லாட்டான தேர் கவுந்துரும், சக்கரம் புரண்டு தேர் கவுந்துரும். அந்த மாதிரி பாதுகையை சாத்தின்னு பெருமாள் ஏழ்றார். பாதுகை தேரு பெருமாள் மனோரசத்தோட ஏழ்றார். ஆனால் அந்த நுகத்தடி ஸ்தானத்துல இந்த குமிழ் இருந்தாதான் அவராலேயே ஒழுங்கா சஞ்சரிக்க முடியும், எல்லாருக்கும் அனுகிரகங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால அந்த பாதுகைக்கு கேலி ரத ஸ்ரீ, கேலி ரதம் அப்படிங்கிற பெருமை இருக்கு. இவருக்கு கூபர சம்பத்து, இந்த யந்திரிகா இருக்கோ குமிழ், அவர் நுகத்தடி அப்படிங்கிற பெருமையானது இவருக்கு இருக்கு. அதனால பெருமாளுக்கே அனுகிரகம் பண்ணணும்னா பெருமாளுக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியவர் பாதுகா. அந்த பாதுகைக்கே ஆதாரமா இருக்கக்கூடியவர் இவர். ஏன்னா இவர் இருந்தாதான், அந்த யந்திரிகா இருந்தாதான் பாதுகையினால சாத்தினி ஏழ முடியும் அப்படின்னு அர்த்தம். சங்கே பவத்யா சுபகம் பிரதீகம் ரங்கே சபாதாங்குலி சங்கிரகார்த்தம் திராணாய பாதாவனிவிஷ்டபானாம் ஆஜ்ஞாகரி மங்குலி முத்ரிகாந்தே. அடுத்தது மறுபடியும் அந்த கை விரலுக்கு வரும். கையில ஆள்காட்டி விரலை இப்படி உயர்த்தினான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. ஒண்ணுதான் ஒண்ணு அப்படின்னு காமிக்கிறது, அப்படி ஒரு அர்த்தம் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு அர்த்தம் சொல்றார், ஆஜ்ஞாகரி, கட்டளை எழுறான். தேவர்களை எல்லாம் பார்த்து கட்டளை இடணும்னா எப்பவுமே ஆஜ்ஞை பண்றோம், ஆர்டர் பண்றோம் பாருங்க. எல்லா விரலையும் மடிக்கிண்டு அந்த ஆள்காட்டி விரலை காமிச்சுதான் ஆர்டர் பண்ணுவோம். நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் கேளுங்க, இதை செய்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். ஆள்காட்டி விரலை போட்டு போட்டு அடிச்சுட்டு இருப்பான் இல்லையா? ஏன்னா கட்டளைக்கு ஆணையிட்டால், ஆணையிடுவதற்கு அந்த ஆள்காட்டி விரல் தானே.
அப்ப பெருமாள் ஆணையிடுவதற்கு என்ன கேட்டா ஆள்காட்டி விரலை தான் உபயோகப்படுத்துறோம். இப்ப பாதுகையானவர் விஷ்டபானாம் தேவர்களுக்கெல்லாம் ஆணையிடணும் பார்த்தாராம். அப்ப ஆணையிடணும்னா கட்ட விரலை நிமிர்த்தி ஆணையிடணுமே பார்த்தா அதுக்குதான் இந்த குமிழை வச்சிருக்காரு. ரங்கேஷ பாதாங்குலி சங்கிரகார்த்தம், ரங்கநாதனுடைய பாதாங்குலி திருவடியில் இருக்க விரல்களை சேர்த்து வைப்பதற்காக ஒரு பிடிப்பா இருக்கக்கூடிய அந்த யந்திரிகா ஆனவர் குமிழானவர் விஷ்டபானாம் ஆஜ்ஞாகரீம் அங்குலி முத்ரிகாம், தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறான், இந்திராதி தேவர்கள்லாம் வந்து சேவிக்கிறா, அவளுக்கெல்லாம் ஆஜ்ஞை பண்ணணும் பெருமாள், ஆஜ்ஞை பண்றதுக்காக பெருமாளானவர் இதை உபயோகப்படுத்தி இருக்கார் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அலங்கிருதம் கர்ணிகையோ பரிஷ்டாத் உதக்ரணாலம் தவயந்திரிகாம்சம் பத்மாபதே பாதசரோஜலக்ஷ்மியாக பிரத்யேமி பாதாவலிகேலி பத்மம். அடுத்தது இவரை பார்த்தா தாமரப்பூ மாதிரி இருக்காராம். பெருமாளுக்கு தாமரப்பூ அப்படிங்கிறது ஒரு அழகு. தாமரப்பூவை எங்க சமர்ப்பிச்சாலும் அழகு. பெருமாள் கையில தாமரப்பூ வச்சுருக்க, பத்மநாப பெருமாள் கையில தாமரப்பூ வச்சுருக்க, பெருமாளுடைய திருவாபரணத்துல தாமரப்பூ ஒண்ணு திரு ஆயுதத்திலேயே சொல்லிருக்கா. சுதர்சனா பஞ்சாயுதங்கள் இருக்கும் இல்லையோ, சுதர்சனாய ஹேதிராஜாய நமகான்னு ஆரம்பிச்சு சொல்லச்ச சங்க சக்கரம், அதுல பத்மாய நமகான்னு வரும். அதாவது ஆயுதம்னா என்ன கேட்டாலும் ஒரு உபகரணமா வச்சுருக்காருன்னு அர்த்தம். இங்க அழகுக்கான உபகரணமாக பத்மம் அப்படிங்கிற தாமரையை குருவாயூரப்பன் வச்சுருக்கார், பத்மநாப பெருமாள் வச்சுருக்கார். அங்கெல்லாம் நாம சேவிக்கலாம். கோயில்களில் கூட சில சமயம் பெருமாள் கையில தாமரப்பூவை கொடுத்துருவா. இப்ப சேவிச்சுட்டு வரேன், பெருமாளுக்கு கையில தாமரப்பூவோட சேவை சாதிச்சார். அதனால பெருமாளுடைய திருக்கை அதுவே தாமரப்பூவா இருக்கும், அதுல ஒரு தாமரப்பூவை சமர்ப்பிச்சா அழகா இருக்கும். அந்த மாதிரி திருவடியே ஒரு தாமரப்பூவா இருக்கு, அதுல ஒரு தாமரப்பூ சமர்ப்பிக்கணும்னு பாதுகைக்கு ஆசையா. அதனால தாமரப்பூ மாதிரி அவர் குமிழ் வச்சுருக்க, குமிழை பார்த்தா தெரியும். அலங்கிருதம் கர்ணிகையோ பரிஷ்டாத் உதக்ரணாலம் தவயந்திரிகாம்சம், தாமரப்பூல மேல குமிழ் இருக்கும், கீழே தண்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இதுலயும் மேல இந்த குமிழ் மேல ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும், கீழே தண்டு மாதிரி நீளமா இருக்கும். பத்மாபதே பாதசரோஜலக்ஷ்மியாக, எம்பெருமான் பாதசரோஜம் திருவடியே ஒரு தாமரை, அதுக்கு ஒரு கேலி பத்மம், அதுக்கு ஒரு தாமரை, அந்த தாமரைக்கு கேலி பத்மன் பெயர். லீலைக்காக லீலா கமலம்னு சொல்லுவாங்க, லீலைக்காக ஒரு தாமரை. தாயார்கள்லாம் வச்சுருக்கார், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சி எல்லாம் கையில தாமரைப்பூ வச்சுருப்பா. ஏன்னா அவளுக்கு வேற ஆயுதம் கிடையாது, அது அனுகிரகம் தான் பண்ணுவா. யாரையுமே ஆயுதத்தால் தண்டிக்க கூடாதுன்னு தாமரைப்பூவை கையில வச்சுருக்கான்னு ஸ்ரீசுக்தத்துல வரும். அந்த மாதிரி இந்த பாதுகையானவர் இந்த பாதுகையே இந்த திருவடியே ஒரு தாமரைப்பூ, அதுக்கு ஒரு தாமரைப்பூவை சமர்ப்பிக்கணும், இப்படி சமர்ப்பிக்கிறாராம். உபரி வினிஹிதஸ்ய கேசவாங்கிரேஹ உபரி பதாவனி யந்திரிகாத்மிகாத்வம் இதி தவ மகிமா லഘூகரோதி பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம். யார் ரொம்ப பெரியவர், எல்லாரை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தானா தேவர்கள்லாம் மனுஷால காட்டிலும் உயர்ந்த நிலையில இருக்கா. ஆனா அந்த தேவர்கள்லாம் கூட பெருமாளை வந்து சேவிக்கணும், வந்து சேவிக்கிறாளாம். பெருமாளுடைய திருவடி கீழே விழுந்து அவர்கள்லாம் சேவிக்கிறா இல்லையா. அப்போ அந்த பிரணத சுரேஸ்வர சேகராதிரூடம், அப்போ அவளுடைய சிரஸ்து மேல இருக்கக்கூடியவர் பெருமாளுடைய திருவடி. தேவர்கள் சேவிக்கும் போது தேவர்களுடைய சிரசு மேல இருக்க பாதுகை, அந்த பாதுகைக்கு மேல இருக்கிற பெருமாளுடைய திருவடி. அப்படி பார்த்தானா தேவர்கள் வசத்தி, அவளை காட்டுல பாதுகை வசத்தி, அவளை காட்டுல திருவடி வசத்தி அப்படின்னு ஆச்சு. ஏன்னா மேல அவர் தானே இருக்கார், எல்லாருக்கும் மேல திருவடி தான் இருக்காரு. ஆனா தேசியன் அதை ஒத்துக்க மாட்டார், ஏன்னா திருவடிக்கு மேல பாதுகை வசத்திங்கிறார். அது எப்படின்னு கேட்டா அந்த திருவடிக்கு மேல குமிழ் இருக்காரு. இப்போ பாதுகையான திருவடி கீழே இருந்தா மாத்திரம் பரவாயில்ல. உபரி வினீதஸ்ய கேசவாங்கிரேகே உபரி பதாவனி, பாதுகைக்கு மேல திருவடி இருக்கார், அந்த திருவடிக்கு மேல பாதுகை இருக்காரு இல்லையோ, குமிழ் ரூபத்துல பாதுகை மேல இருக்கார். அப்போ இதி தவ மகிமா, பாதுகே உன்னுடைய பெருமைதான் அதிகம். பிரணத சுரேஸ்வர சேகராதிரோகம், என்னென்ன தேவர்கள் இந்திரன் பிரம்மா சிவன் முதலானவர் யார் யார் வந்து சேவிக்கிறாளோ இவ எல்லாருக்கும் தலைக்கு மேல இருக்கக்கூடியவர் நீர்தான். நித்யம் பதாவனி நிபத்த கிரீட சோபம் பத்மாலயா பரிச்சிதம் பதம் உத்வகந்தியாக
அங்கீகரோதி ருச்சிம் அங்குலியந்திரிகாதே சாம்ராஜ்ய சம்பத் அனுரூபமிவாத பத்திரம். பாதுகானவர் எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்றார். திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிச்சா பத்மாலயா பரிச்சிதம். திருவடி சேவை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதை நமக்கு காமிக்கிறவர் பத்மாலயாங்கிற தாயார் தான். எப்படிப்பட்ட தாயார்! சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரியா இருக்கிறவர், பெருமாளுடைய திருமார்புல இருக்கக்கூடியவர். அவர் பாத சேவை பண்றார். எதுக்காக பண்றார் அப்படின்னா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பண்றார். பாத சேவனம்ங்கிறது அத்தனை விசேஷம். சில பேர் என்ன பண்ணுவா, எனக்கு தாயார் தான் முக்கியம், லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா போருமே, பெருமாள் கடாட்சம் எதுக்குன்னுவா. அவன் லக்ஷ்மி கடாட்சம்னா பைசான்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா லக்ஷ்மி கடாட்சங்கிறது பைசா இல்லை. அது உண்மையான லக்ஷ்மி கடாட்சங்கிறது ஐஸ்வர்யத்தை கொடுத்து தயார் பண்ற கடாட்சம் இல்லை. அது பின்ன என்ன கேட்டா, இந்த லக்ஷ்மி ஸ்துதியில ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அழகா வரும். யாருக்கிட்ட லக்ஷ்மி நல்ல கடாட்சம் பண்றாரோ அவன் நல்ல குணங்களோட இருப்பா. ஐஸ்வர்யம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், நல்ல ஞானம் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேல லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னா நல்ல குணங்களோட நல்லவனா 4 பேருக்கு உபயோகப்படுறவனாக இருப்பான். அதுதான் பெரிய லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு வரும். ஆக இப்படி எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவா, லக்ஷ்மி கடாட்சம்னா ஏதோ நினைச்சுட்டு லக்ஷ்மி கடாட்சம் இருந்தா போறாதா அப்படின்னு நினைப்பார். அந்த லக்ஷ்மி ஆனவர் என்ன பண்ற, பெருமாள் திருவடி பாத சேவை பண்றபடினால என்ன காட்டிலும் அந்த பெருமாள் திருவடியை நீங்க சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. சேவனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கார் அவர். பத்மாலயா பரிச்சிதம் பதம், பிராட்டிக்கு பரிச்சயமான இடமா அந்த திருவடி. பாதுகை பார்க்கிறார், அவரும் பாத சேவை தான் பண்றார், லக்ஷ்மி பிராட்டி மாதிரி. நித்தியம் பதாவணி நிபத்த கிரீட சோபம். பெருமாளுக்கு சேவை பண்ணச்ச விசேஷமா சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இவர். ஏன்னா பெருமாள் தான் தேவாதிராஜன் காமிக்கணும். ஆனாற்பட்ட லக்ஷ்மி தேவி கூட பெருமாளுக்கு சேவை பண்றா பாருங்கோ அப்படின்னு நமக்கு காமிக்கணும். அப்ப பாதுகானவர் என்ன பண்றா, அந்த திருவடி இருக்கார பெருமாள், பெருமாளுடைய திருவடி, அவர்தான் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக அவர் மேல நிபத்த கிரீட சோபம், அவருக்கு ஒரு கிரீட்டம், அந்த திருவடிக்கு கிரீட்டம் இருந்தாதான் அவர் சர்வேஸ்வரன் தெரியும். அந்த கிரீட்டமா இந்த குமிழ வச்சிருக்கார். திருவடிக்கு மேல கிரீட்டமா இந்த குமிழ். அப்புறம் அங்கீகரோதி ருச்சிம் அங்குலியந்திரிகாதே சாம்ராஜ்ய சம்பத் அனுரூபமி விவாத பத்திரம். அதுக்கப்புறம் கொடை பிடிக்கணும் இல்லையா, கிரீட்டமும் வேணும் கொடையும் வேணும். ஆக இது ரெண்டுமே அந்த குமிழ் இருக்கார். குமிழ் ஒரு பக்கம் பார்த்தா கிரீட்டமாவும் இருக்கார், மேல அப்படியே இருக்கிறபடினால கொடையா, மேல அப்படியே பறந்து இருக்கிறபடினால கொடையாவும் இருக்கார். அப்போ ஒருத்தர் சாம்ராஜ்யத்துல இருக்காருன்னா கிரீட்டம் கொடை அப்படின்னு ரெண்டும் வேணும். அந்த ரெண்டும் அந்த திருவடிக்கு சமர்ப்பிக்கிற பாதுகை தான். அதனால லக்ஷ்மி பிராட்டி கைங்கரியம் பண்ற மாதிரி இவர் இப்படி ஒரு விசேஷ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். சாம்ராஜ்ய சம்பத் அனுரூபம் விவாத பத்திரம். ஒரு சாம்ராஜ்யத்துல இருக்கோம்னா அதுக்கு கொடை இருக்கணும் இல்லையா, ஒரு கிரீடமும் கொடையும் தானே ராஜாவுக்கு அடையாளம். அப்ப அது ரெண்டையும் பாதுகாடம் அந்த திருவடிக்கு சமர்ப்பிச்சு கிரீட்டமாவும் கொடையாகவும் அவர் அந்த யந்திரிகா மூலம் இருந்து இவர் தான் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதி. கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு இவர் தான் அதிபதி, அதாவது அவருக்கு தான் நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறாராம். பிரதமா கலேவ பவதி சரணாவ நிபாதி ரங்க சந்திரமசா சிங்கோன்னதிரிவயத்ர ஸ்ரீயம் விபாவயதி யந்திரிகா யோகா. ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாத பெருமானை ரங்கச்சந்திரன், ஸ்ரீரங்கச்சந்திரன் அப்படின்னு சொல்ற. இது பல இடத்துல சுவாமி தேசியன் ரங்கநாதனை ரொம்ப அழகா பல இடத்துல கூப்பிடுவார். ரங்க விபோ அப்படின்னுவார், ரொம்ப அழகா சொல்லுவார். ரங்கி அப்படின்னு பொதுவாக சொல்லுவார். ரங்கின், ரங்கினா 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 ரங்கினான்னு வரும் பாதுகாசத்திலே ஒரு ஸ்லோகத்துல பின்னாடி வரப்போறது அந்த ஸ்லோகம். ரங்கநாதன், ரங்கின், ரங்கராஜன், நிறைய திருநாமங்கள்லாம் இருக்கு அப்படியே. அப்ப அந்த மாதிரி ரங்க சந்திரமசகா, ரங்கச்சந்திரன் அப்படின்னு திருநாமம். ஏன்னா குளிர்ச்சியா இருக்கார் பெருமாள். ஸ்ரீராமனுக்கு ராமச்சந்திரன் திருநாமூல்யம், கிருஷ்ணனுக்கு எதுகுல சந்திரன் அப்படின்னு திருநாமூல்யம். சந்திரன்னா என்ன கேட்டா இருட்டுல இல்லாமல் வெளிச்சத்தை கொடுக்கிறவர், அதே சமயம் தாபத்தை கொடுக்காதவர். சூரியன் தாபத்தை கொடுப்பார், வெளிச்சம் கொடுத்தா பரவாயில்ல, தாபத்தை கொடுப்பார், வெயில்ல கொடுப்பார். ஆனா சந்திரன் வெளிச்சத்தை கொடுப்பார், ஆனா வெயில் கொடுக்க மாட்டார், குளிர்ச்சியை கொடுப்பார். அப்படி ரங்கநாதன் இருக்காராம். அப்போ
ரங்க சந்திரமசகா. சந்திரன் பார்த்தோம்னா நித்தியம் ஒரே மாதிரி இல்லையே, அவர் ஏற்றம் இறக்கம்லாம் இருக்கு, வளர்பிறை தேய்பிறை அப்படிலாம் இருக்கு. இதுல ஒவ்வொரு கலையா சந்திரனுக்கு கூடிண்டே இருக்கும். 1ஆம் கலை, 2ஆம் கலை, 3ஆம் கலைன்னு 15 கலை அப்படி எல்லாம் கூடினா அப்புறம் பௌர்ணமி அப்படின்னு வரும். அப்படின்லாம் கணக்கு. பிரதமா கலேவ தமிழ்ல பிறைன்னு சொல்லுவான். 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறை இப்படி எல்லாம் கணக்கு உண்டு. இதுல 3ஆம் பிறை பார்த்தா விசேஷம். பிரதமா கலா சட்னு தெரியாது, ரொம்ப மெலிசா இருக்கும், கீற்று மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரங்கநாதனுக்கு பிரதம கலையாக இவர் இருக்காராம் பாதுகா. ரங்கநாதன் சந்தன் மாதிரி. அவனுடைய பிரதம கலானா முதல் கலா, முதல் நாள் அமாவாசை கழிஞ்சு முதல் நாள்னு வச்சுக்கோங்களேன். சில சமயம் அமாவாசைக்கு ராத்திரியே வந்துடும் அது, இல்லை சில சமயம் மறுநாள் வரும். சந்தனை பார்க்க ரொம்ப கஷ்டம். அப்படி தோணி கொஞ்ச நாள் இருந்து உடனே மறைஞ்சிருவார், அப்படி இருக்கும். ஆனா அது ரொம்ப விசேஷமானது, ஏன்னா அதுல கலங்கங்கள்லாம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி ரங்கநாதன்கிற சந்திரனுக்கு பிரதம கலா மாதிரியாக இந்த பாதுகையானவர் இருக்காரு அப்படின்னு. ஆனா பிரதம கலானா அது என்னன்னா ஒரு இடத்துல நீட்டின்னு இருக்கும். சந்திரனுடைய கலையை பார்த்தா தெரியும், வளைஞ்சுதானே இருக்கார். ஒரு நுனியில நீட்டின்னு இருக்குமே அப்படின்னா அதுக்காக தான் இந்த குமிழ் இருக்கார். ஸ்ருங்கோன்ன திரிவயத்ர ஸ்ரீயம் விபாவயதி யந்திரிகா யோகா. அவர் சேவிக்கிறோம்னா அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல நீட்டின்னு இருக்கும், அதை வச்சுதான் சேவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த ரங்கச்சந்திரன் ரங்கி சந்திரன் அவனுடைய ஒரு முதல் கலா, முதல் பிறை மாதிரி இருக்கிறவர் பாதுகை. அந்த பாதுகையில குமிழானவர் அந்த பிறையில நீட்டின் இருக்கிற ஒரு அக்ரம், நுனி பாகம் போல இவர் சேவை சாதிக்கிறார். இதனால சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ரங்கநாதன் சந்தன் மாதிரி இருக்க, அதுல முதல் கலையிலேருந்து ஆரம்பிச்சு அவர் வளர்ந்து வருவார், மேல மேல வளர்ந்து வருவார். அதுல முதல் கலை பார்த்தா விசேஷம்தான். அதுவும் 3ஆம் பிறை பார்த்தா ரொம்ப விசேஷம்னு சொல்றோம். ஏன்னா அது இருக்கு கொஞ்சம் சேவிக்கிறது கஷ்டம். 4ஆம் பிறை பார்க்க கூடாதுன்னே சொல்றான் பொதுவாக, அது இருக்கட்டும். இப்ப அந்த முதல் பிறை சேவிச்சா எத்தனை விசேஷமோ அந்த மாதிரியாக சந்திரன் அண்ணா வளர்ந்து சிறந்து சேவிக்கிறத காட்டிலும் பாதுகை சேவிக்கணும். ரங்கநாதனை சேவிப்பதை காட்டிலும் அந்த பாதுகையானவர் பிறை மாதிரி இருக்க அவரை சேவிப்பது மிகவும் விசேஷம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. பிரதமா கலே பவதி சரணாவ நிபாதி ரங்க சந்திரமசா ஸ்ருங்கோன்னதிரிவயத்ர ஸ்ரீயம் விபாவயதி யந்திரிகா யோகா. அது நுனியை வச்சு ஸ்ருங்க உன்னதி, நுனி பாகம் மேல் தூக்கி இருக்கும். அந்த மாதிரி இந்த பாதுகையினுடைய நுனி பாகம், ஒரு நுனி பாகமானது மேல் தூக்கி இருக்கு என்பதாக நாம் அந்த குமிழியை சேவிக்கிறோம். மேலே ரங்கநாத சந்திரனையும் சேவித்து குளிர்ச்சியான அவனுடைய கட்டாட்சங்களை நாம் பெறுகிறோம் என்று சொல்லி இந்த யந்திரிகா பத்தியை முடிக்கிற. அதற்கு அடுத்தது ரேகா பத்தி, அது அடுத்த திருவோணத்திலே பார்க்கலாம். ஜெயதி யதிராஜ சுக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகா யுகலி ததுபயதனாஸ்திரிவேதீம் அவந்தியந்தோ ஜெயந்தி புவி சந்தः சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராணசேகராः ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.